தமிழக அரசியலில் நேற்றிரவு எழுதப்பட்ட காட்சி வரலாற்றின் புதிய பக்கம். 49 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பின் ஒரு அரசியல் தலைவருக்காக மக்கள் நள்ளிரவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தளபதிக்காக மட்டும்தான். பெரம்பலூர் நுழைவாயில், அதாவது பெரம்பலூர் என்ட்ரன்ஸ்ல இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்களோட வெள்ளம் அடர்த்தியா இருந்துச்சுங்க. அன்பும் எதிர்பார்ப்பும் கலந்த அந்த கடல் போன்ற கூட்டம் தலைவரின் வாகனம் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாம ஒரே இடத்துல 1 மணி நேரமா இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனால தான் தளபதியால பெரம்பலூர் மக்களை மீட் பண்ண முடியாம போச்சு. ஆனா அவருக்கு கண்டிப்பா வருத்தம் உண்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி நமக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண மக்களை கண்டிப்பா எப்படியா பாத்துடணும் அப்படின்றதுக்கு ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நைட்டு 1 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த இடத்துல வெயிட் பண்ணி போயிட்டு இருந்தாரு. பட் ஆனால் ஒரு ரீசனுக்கு மேலே மக்களுக்கு இது கண்டிப்பாக துன்புறுத்தல அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் பெரம்பலூர் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணாரு. அங்கே நைட்டு 1 மணிக்கு அங்கே க்ரௌடில் பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு இருந்துச்சு. முதியோர், பெண்கள் இருந்தனர், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாருமே தளபதி ஒருத்தரை பார்க்கணுன்றதுக்காக அந்த இடத்துல அவ்வளோ நேரத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு பொலிட்டீஷியனுக்காக இந்த அளவுக்கு மக்கள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்கன்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அது 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கூட்டம் கிடையாது. முழுக்க முழுக்க தளபதி அப்படின்ற ஒரே ஒரு மனுஷனுக்காக வந்த கூட்டம் மட்டும்தான் இது. ஸோ எத்தனை மணி ஆனாலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தாட் என்ன, தளபதியை பார்க்கணும், அவர் பேசுறது கேட்கணும், அது மட்டும் தான் அவங்களோட மைண்ட்ல இருக்கும். இப்போ கூட நீங்க சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே வெயிட் பண்ண எல்லா மக்களுமே தளபதியை பார்க்க முடியலன்னு சொல்லி அழுதுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பொலிட்டிஷனுக்கு நடக்குமா சொல்லுங்க? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தளபதி கண்டிப்பா வருத்தம் இருக்கும். ஏன்னா அங்க நமக்காக வெயிட் பண்ண மக்களை பார்க்க முடியலன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு நாள் பிளான் பண்ணுவாரு. பிளான் பண்ணபடி அகைன் அங்க இருக்க பெரம்பலூர் மக்களை கண்டிப்பா பார்த்து எடுத்து பேசிட்டு போக தான் செய்வார். தளபதி விஜய் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் டெய்லி இந்த மாதிரி தளபதியோட அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்க போகிறேன். நம்ம சேனலில் தளபதியோட அப்டேட் லைனாக வந்துட்டே இருக்க போகுது. ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் எல்லா வீடியோமே ஒன்று பார்க்க முடியும்.